ஹாய், வெல்கம் டு தமிழ் உதிரம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நீங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இன்னிலேருந்து வெக்காபுலரி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம சவுத் சைடு இருக்கிற எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது இங்கிலீஷ் செக்ஷன் தான். ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கிலீஷில் வந்து கிராமர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த வெக்காபுலரியை மட்டும் வச்சு நம்மளால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். கட் ஆஃப் விட அதிகமாகவே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் வெக்காபுலரி தெரிஞ்சிருந்தால். ஸோ இந்த வெக்காபுலரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கிற வேர்ட்ஸை ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற வேர்ட்ஸ் நியூஸ் பேப்பரில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷன் வந்து நல்ல டீசெண்டான ஸ்கோராக நம்மளால் எடுக்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வெக்காபுலரி. இது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்து அதில் இருக்கிற வேர்ட்ஸுக்கான மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணும்போது அந்த வேர்டு ப்ளஸ் அந்த நியூஸையும் சேர்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி பார்ப்போம் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்ட்டு. ஓகே, opposition slams center for deaths on tracks. Government's apathy towards migrant labor to blame for 16 being run over by train. ஸோ இந்த நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக நம்மளோட 16 லேபர்ஸ் வந்து ஸோ அவங்களோட லாக்டவுன்காரங்க சொந்த ஊருக்காக போய்கிட்டு இருக்கிற லேபர்ஸ் வந்து அந்த தண்டவாளத்தில் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ட்ரெயின் வந்ததுனால ஸோ அந்த 16 பேரும் இறந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற பிரியங்கா காந்தி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து ரூலிங் பார்ட்டியை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த நியூஸ் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைனில் ஸ்லாம்ஸுங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஸ்லாம்ஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே தெரியுது அப்போசிஷன் ஸ்லாம் சென்டர். ஸோ அப்போசிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத அந்த ஸ்லாம்ஸுங்கிற வேர்டு வந்து மீனிங் கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம கிளியராக தெரியுது ஸ்லாம்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து கிரிட்டிசைஸ் சிவியர்லி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரியாக இல்லை, இந்த மாதிரி டெத்துக்கு காரணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்களோட கரெக்டான கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ கரெக்டாக அவங்க வந்து இதை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலை. ஸோ கரெக்டாக இதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணல அப்படிங்கிறத அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லாம்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து கிரிட்டிசைஸ் சிவியர்லி. ஸோ அந்த இதே மாதிரி மீனிங் இருக்கிற மற்ற 2 வேர்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ஷுர் CENSURE அப்படின்னா டினவுன்ஸ் DENOUNCE டினவுன்ஸ். ஸோ சென்ஷுர் டினவுன்ஸுங்கிற வேர்டு அதே மாதிரி மீனிங் கொடுக்குற இன்னொரு 2 வேர்டு. ஸோ ஸ்லாம்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கிரிட்டிசைஸ் சிவியர்லி. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் அப்பத்தி டுவர்ட்ஸ் மைக்ரண்ட் லேபர். ஸோ அப்பத்தி கவர்மெண்ட்ஸ் அப்பத்தி டுவர்ட்ஸ் மைக்ரண்ட் லேபர் டு பிளேம் ஃபார் 16 being run over by train. ஸோ அப்பத்தி அப்படிங்கிற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அப்படின்னா எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே அப்போ அந்த கவர்மெண்ட்ஸ் அப்பத்தி டுவர்ட்ஸ் மைக்ரண்ட் லேபர் அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் வேர்டாக தான் இருக்கும். ஸோ அப்பத்தி அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கன்சர்ன். ஸோ அவங்க அந்த மேலே ஒரு பொறுப்பற்ற தன்மை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இதே மாதிரி மீனிங் வர்ற வேறு வேர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வேர்டு இன்டிஃபரன்ஸ் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இன்டிஃபரன்ஸ்னால் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி நெக்லிஜென்ஸ். டீட்டாச்மெண்ட் இதுவும் அதே மாதிரி மீனிங் கொடுக்குற வேர்டு தான். ஸோ அப்பத்தி அப்படின்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் லேக் ஆஃப் கன்சர்ன். ஸோ அதே மாதிரி அப்படி கண்டினியூ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பேராகிராஃப். ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி இன் அ போஸ்ட் ஆன் ட்விட்டர் ஸ்லாம்ட் த கவர்மெண்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் மெட்டட் அவுட் டு த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சம்மந்தமாக அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஸ்லாம்டுங்கிற வேர்டு இருக்கு இல்லையா. ஸோ ஸ்லாம்ஸ் அதோட பாஸ்டன்ஸ் தான் ஸ்லாம்ட். ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு யாருன்னா ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து ராகுல் காந்தி. அவங்க வந்து ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் மீட்டட் அவுட் டு த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த மீட் அவுட் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் இப்போ நம்ம மீனிங் பார்க்க போகிறோம். டு கிவ் சம்திங் ஒன் ஹூ ஷுட் கெட் இட். ஸோ அவங்களுக்கான விஷயத்தை வந்து அதாவது மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதை இந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மோஸ்ட்லி இந்த மீட் அவுட் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்போவுமே அன்பிளசண்ட்டான விஷயத்தை ரெஃபர் பண்ணுறதுக்கு
ஸோ நெகட்டிவாக இருக்கிற அன்பிளசண்ட்டாக இருக்கிற விஷயத்துக்கு தான் இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் இந்த மீட் அவுட். ஸோ அதை தான் சொல்கிறாரு. ஸோ ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி இன் அ போஸ்ட் ஆன் ட்விட்டர் slammed the government for the treatment meted out to the migrant workers. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிறத அதில் சொல்ல வராரு. ஸோ ஐ எம் ஷாக்ட் பை த நியூஸ் ஆஃப் கில்லிங் ஆஃப் அவர் லேபர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பீயிங் க்ரஷ்ட் பை குட்ஸ் ட்ரெயின். ஸோ அதுதான் அந்த வேர்டில் சொல்ல வராரு. ஸோ மீட் அவுட் அப்படின்னா டு கிவ் சம்திங் ஒன் ஹூ ஷுட் கெட் இட். ஸோ மெயின்லி இதை ரெஃபர் பண்ணுறது எதுக்குன்னா அன்பிளசண்ட்டான ஈவெண்ட்டுக்கு இதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற வேர்டு வந்து ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அது கீழே காங்கிரஸ் ஜென்ரல் செக்ரட்டரி பிரியங்கா காந்தி வத்ரா said that the lockdown had robbed the migrant workers of any means to make living and demanded that the government should pay compensation அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. கடைசி பேராகிராஃப் பாருங்கள். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் in a series of tweets asserted that the central and state government appeared to be oblivious of the fact that thousands of migrant workers were still walking back to their home state. ஸோ அந்த ஆப்ளிவியஸ் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை வந்து அவரே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பியர் டு பி ஆப்ளிவியஸ் ஆஃப் ஃபேக்ட் thousands ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த thousands ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தா அதே வேர்டு தான் அப்பத்தி அப்படிங்கிற வேர்டுக்கான இன்னொரு மீனிங் தான் ஆப்ளிவியஸ். ஸோ அன்அவர், இன்டிஃபரண்ட். ஸோ அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டுறாங்க. ஆல்ரெடி thousands ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ஹோம் ஸ்டேட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவங்கள பற்றி அப்படிங்கிறத அதில் சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம பார்த்துருக்க விடுறது அப்ளிவியஸ். ஸோ அடுத்த வேர்டு மூணாவது காலமில் இருக்கிற மூணாவது பேரா. த டெத் ஆஃப் தீஸ் புவர் லேபரர்ஸ் இஸ் சோல்லி டியூ டு த சடன் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த லாக்டவுன். ஸோ இதில் அந்த சோல்லி அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்தே தெரியுது அந்த இறந்து போன அந்த புவர் லேபரர்ஸ்க்கு முக்கியமான காரணம் வேறு எதுவும் இல்லை, அந்த சடன் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த லாக்டவுன். அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண தான் காரணம். அந்த சோல்லி அப்படின்னா சோல், அந்த ஒன்று தான் காரணம். அந்த சோல் அப்படிங்கிற வேர்டு, சோல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் அனதர், வேறு எந்த காரணமும் இருக்காது, நீங்கள் வந்து சடனாக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை. ஸோ சோல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வித்தவுட் அனதர். ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம எந்தெந்த வேர்ட்ஸ் தான் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாம்ஸுங்கிற வேர்டு கிரிட்டிசைஸ் சிவியர்லி, அப்பத்தி அப்படின்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மீட் அவுட் அப்படின்னா டு கிவ் சம்திங் ஒன் ஹூ ஷுட் கெட் இட், அடுத்து சோல்லி அப்படின்னா வித்தவுட் அனதர், அப்ளிவியஸ் அப்படின்னா அன்அவர் ஆர் இன்டிஃபரண்ட். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். இதுவும் அதே நியூஸ் தான். ட்ரெயின் ட்ராஜடி could have been averted. ஸோ அது வந்து யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க இந்த ட்ரெயின் ட்ராஜடி could have been averted. ஸோ இது என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்து இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ averted அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து ப்ரிவெண்ட், அவாய்ட் ஆர் ப்ரிக்ளூட். ப்ரிக்ளூட் அப்படிங்கிறது இன்னொரு வேர்டு, இதே மீனிங் தான். averted, ப்ரிக்ளூட் எல்லாத்துக்கும் என்ன மீனிங்னா ப்ரிவெண்ட் ஆர் அவாய்ட். ஸோ இதை நம்ம தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, averted அப்படிங்கிறதுக்கு மீனிங். அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் பார்க்குறேங்க. டேக்கிங் ஷியூமோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் மீடியா ரிப்போர்ட்ஸ் இஷ்யூட் நோட்டீஸ் டு த மகாராஷ்டிரா சீஃப் செக்ரட்டரி அண்ட் த அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அந்த ஷியூமோட்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வேர்டு. ஷியூமோட்டோ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து அதோட கோர்ட் வந்து தாமாக முன் வந்து விசாரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஷியூமோட்டோ அப்படின்னா ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் அப்படின்னு அர்த்தம். ஷியூமோட்டோ ஆன் இட்ஸ் ஓன் மோஷன். இவங்க வந்து அவங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முன் வந்து ஸோ இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விஷயமாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கிறத அதை சொல்கிறாங்க. அந்த காக்னிசன்ஸ் அப்படிங்கிற மீனிங் அது ஒரு வேர்டு, காக்னிசன்ஸ். ஸோ இந்த வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஐடி கம்பெனி இருக்குது காக்னிசன்ட். காக்னிசன்ட் அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நாலேஜபிள் பர்சன், அதான் காக்னிசன்ட். அந்த கம்பெனியில் இருக்கவங்களாம் நாலேஜபிள் அப்படிங்கிறத அதோட மீனிங். கம்பெனியில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப நாலேஜாக இருக்கிறாங்கங்கிற மீனிங் கொடுக்குறது தான் அந்த காக்னிசன்ட் அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ காக்னிசன்ஸ் அப்படின்னா நாலேஜ், அவேர்னஸ் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஷியூமோட்டோ அப்படின்னா ஆன் இட்ஸ் ஓன் மோஷன், காக்னிசன்ஸ் அப்படின்னா நாலேஜ் ஆர் அவேர்னஸ். ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். லாக்டவுன் சோக்ஸ் மகாராஷ்டிரா எக்கனாமிக்ஸ் லைஃப் லைன். ஸோ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த லாக்டவுனுக்கால
ரொம்பவே எக்கனாமி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதில் மகாராஷ்டிரா ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத இந்த நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ சோக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங். மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரீத்திங் மூச்சு விடவே சிரமப்படுறது அப்படிங்கிற வீடுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சிரமமாக இருக்குது. ஸோ லாக்டவுன் வந்து அவங்களோட எக்கனாமி லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத அதில் மீன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு சப்ஹெட்டிங் பார்த்திங்கன்னா த இண்டஸ்ட்ரியல் ஹப் ஃபேஸஸ் எ மேசிவ் ஷார்ட் ஃபால் இன் ரெவன்யூ அமிட் க்ரோயிங் காஸ்ட் ஆஃப் காம்பேக்டிங் த பேண்டமிக். ஸோ காம்பேக்டிங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்க்கலாம். காம்பேக்டிங் அவங்களோட வேர்டு நம்ம அடிக்கடி நம்ம பாருங்கள். காம்பேக்டிங் கொரோனா, காம்பேக்டிங் கோவிட்-19. ஸோ டாக்டர்ஸ் ஆர் காம்பேக்டிங் அகெயின்ஸ்ட் கோவிட்-19. ஸோ இந்த மாதிரி வேர்டை நம்ம அடிக்கடி இப்போ ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ காம்பேக்டிங் அப்படின்னா டு ஃபைட் ஃபார் சம்திங், ஒரு இதுக்கு அந்த சண்டை போடுறது காம்பேக்டிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸு. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதை ஃபுல்லாகவே ஒருக்க நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸ்லாம்ஸ் அப்படின்னா கிரிட்டிசைஸ் சிவியர்லி. ஸோ நம்ம கவர்மெண்ட்டை வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்லாம்ஸ் அப்படிங்கிற வேர்டு. அப்பத்தி அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே எந்த ஒரு கன்சர்னும் காமிக்க மாட்டுறாங்க, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்பத்தி. மீட்டட் அவுட் அப்படிங்கிற மீனிங் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறது அர்த்தம். டு கிவ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க வந்து ஒழுங்காக கொடுக்கல. ஸோ அது வந்து எப்போவுமே ஒரு அன்பிளசண்ட்டான டைமில் தான் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். டு கிவ் சம்திங். சோல்லி அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கே ஒரு எது சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சோல்லி, வித்தவுட் அனதர், வேறு எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. ஆப்ளிவியஸ் அப்படின்னா அன்அவர், இன்டிஃபரண்ட், அப்பத்தி, எல்லாமே ஒரே மீனிங் தான். ஆப்ளிவியஸ். அவர்டட் அப்படின்னா டு அவாய்ட், டு ப்ரிவெண்ட். ஸோ ப்ரிக்ளூட், எல்லாமே ஒரே மீனிங், அவர்டட். ஷூமோட்டோ அப்படின்னா ஆன் இட்ஸ் ஓன் மோஷன், தாமாக முன் வந்து அப்படின்னு அர்த்தம். காக்னிசன்ஸ் அப்படின்னா நாலேஜ், அவேர்னஸ். அப்புறம் காம்பேக்டிங் அப்படின்னா ஃபைட் ஃபார் சம்திங். ஸோ எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இதிலேருந்து இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு திருப்பம் நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆடாக இதுக்கு முன்னாடி நம்ம படித்த வேர்ட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரியும். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.